ECBN ஸ்தாபனத்தாரால் நடத்தப்படுகிறதான இயேசுவுக்குள் புது வாழ்வு என்றதான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க அந்த நாட்களில? எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக இங்க வந்திருக்கிறதான பார்த்து கொண்டு இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் ஒரு இனிய நாள். ஆமென். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு நாள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் இந்த நாட்களில உங்களுக்கு இளைப்பாறுதலான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? பாரத்தோடு இருக்கிறீர்களா? டிவிக்கு முன்பாக இருந்து எனக்கு ஆசீர்வதிப்பார் யாருமே இல்லையே, நான் நொந்து போய் இருக்கிறேன், நான் வேதனையில இருக்கிறேன், நான் சுகவீனத்துல இருக்கிறேன், என்னை காப்பாற்ற முடியாத நிலைமையில நான் படுத்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்களை தேற்றும்படியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றும்படியாக வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளை அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க முடியாத நிலைமையில ஆஸ்பத்திரியில அநேக நேரத்தை செலவழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தேவையில்லாத காரியத்துல நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஒருவேளை மனிதனுடைய சுய பலத்தினாலே அவன் ஆயுஷ் நாட்களை அவன் கூட்டிக் கொண்டு இருக்கலாம். டயட் இருந்து அவன் ஒரு நல்ல மெடிசன்கள்லாம் எடுத்து அவன் ஆயுஷ் நாட்களை கூட்டிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பலன் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்மளால வாழ முடியாது. தேவ ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நான் பேச இருக்கிறதான தலைப்பு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க. நம்மை பலப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. நாம் சுய பலத்தினாலே அநேக காரியத்தை செய்யலாம். நாம் சுய பலத்தினாலே அநேக நேரங்களிலே நம்ம டிசிஷன்கள் எடுக்கலாம், செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஆண்டவருடைய பலன் இல்லாமல் செய்கிற எவனாயிலும் நிலைத்து நிற்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு ஒருவன் நடக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில விடுதலை நடக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில எது எடுத்தாலும் வெற்றியாக ஆண்டவர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம பலத்தை வைத்து, நம்முடைய சுய பலத்தை வைத்து, நம்முடைய சுய ஞானத்தை வைத்து நாம் மேற்கொண்டு போகிறோமா? நாம் நடந்து செல்லுகிறோமா? ஆண்டவர் தருகிற பலத்தை வைத்து நாம் நடந்து செல்லுகிறோமா? இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் தருகிற பலனை வைத்து காலடி எடுத்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. முன்பாக செல்ல வேண்டும், முன்பாக நடக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்கிறது, ஆனால் இந்த பலனை வைத்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பலனை வைத்து உலகத்திலே ஒருவேளை நான் சிறிய வேலைகளை செய்து விடலாம், ஆனால் தேவனுடைய பலன் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு பலன் தரும் பொழுது நீ எல்லாவற்றையும் செய்வ. நீயா சுயமா எடுக்கிற டிசிஷன், நீங்களா சுயமா செய்கிறதான வேலையில ஒரு 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 முழு திருப்தி இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய பலன் நமக்கு இருக்கும் பொழுது, அதுதான் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற, பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பலன் எப்படி வருகிறது? இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேகர் பலன் பெறுவதற்காக அவர்கள் என்ன பண்றாங்க? எக்ஸசைஸ் பண்றாங்க, ஜிம்முக்கு போறாங்க, அநேக காரியத்தை ஆர்டிபிஷியலாக நாம் சுய பலத்தை நாம் நாட வேண்டும். நான் ஒரு பலசாலி என்று சொல்லத்தக்க வகையில அவர்கள் இந்த உலகத்திலே போய் என்ன பண்றாங்க? அவர்கள் பலசாலிகள் என்று சொல்லத்தக்க வகையில அவர் சில பலன்களை இன்க்ரீஸ் பண்றாங்க. அவர்கள் என்ன பண்றாங்க? மெடிக்கல் மூலமாக மெடிசின் எடுக்கிறாங்க. நல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டு நான் எப்படி இருக்கணும்? பலசாலியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பலன் என்ன பண்றது? கடைசி வரை நிலை நிற்காது. சுயமாக செய்கிறதான பலன்
இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போய் உடம்பை வளர்த்து செய்கிற பலன் நாளுக்கு நாள் என்ன பண்ணும்? குறைந்து விடுகிறது. ஆனால் தேவனால் வருகிற பலன் அது குறையாத பலன். அல்லேலூயா. தேவனால் வருகிற பலன் அது நிலைத்து நிற்கும். தேவனால் வருகிற பலன் அது நுகத்தை முறிக்கும். தேவனால் வருகிற பலன் சத்துருவை துரத்துங்க. அல்லேலூயா. நாம சொந்த பலத்தினாலே, நாம் சுய பலத்தை வைத்து நான் ஒரு பலசாலி என்று காட்டத்தக்க வகையில ஒருவேளை ஒரு கல்லை நவுத்தலாம், ஒருவேளை ஒரு பஸ்ஸை தூக்கி போடலாம், ஒருவேளை 100 கிலோவை நம்ம தூக்கலாம். அதனால நம்ம ஒரு பெரிய பலசாலி கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய பலன் நமக்கு இருக்கும் பொழுது, தேவனுடைய ஆவி நம்ம இடத்துல இருக்கும் பொழுது, நாம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் மனிதனாக திங்க் பண்ணி, மனிதனுக்கு இருக்கிற பலன், மனிதனாக அவன் செயற்படுத்தி வைக்கிறதான ஒரு பலன், தேவன் தருகிற ஒரு பலன். அல்லேலூயா. மனிதனாக அவன் உருவெடுக்கிற இது ஒரு பலனை அவன் புதுப்பித்துக் கொள்ளுகிறதற்கு அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனால் வருகிற பலன் எப்படி வருகிறது? முதலாவது தேவ ஆவியினாலே வருகிறது. தேவ ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லும் பொழுது அந்த பலன் நமக்கு பரிபூர்ணமாக விளங்குகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ ஆவியிலே நாம் நிரம்பும் பொழுது அந்த பலனை நாம் என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி அவசியங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆவி இல்லாமல் நான் ஒரு பலசாலி, நான் பலத்தினாலே மிகுதியாய் இருக்கிறேன் என்று சொல்லுவதை விட நான் தேவ ஆவியினாலே பலன் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் மேன்மை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரால நம்ம சொல்ல முடியும்? நான் தேவனுடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள இருக்கிறேன், நான் தேவனுடைய பலனை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆவியில நான் நடத்தப்படுகிறேன், தேவனுடைய ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு, தேவனுடைய வல்லமை என் கிட்ட இருக்கிறது, தேவனுடைய பலன் என் கிட்ட இருக்கிறதுன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? முதலாவது தேவனுடைய ஆவி அவசியம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி இல்லாவிட்டால் பலத்திலே குன்றினவர்களாக இருப்போம். அது ஒரு பலனாக இருக்காது. பார்ப்பதற்கு ஒரு பலசாலிகளை போல இருப்போம். ஒரு புயல் வரும் பொழுது, ஒரு காற்று அடிக்கும் பொழுது, ஒரு சுனாமி வரும் பொழுது என்னதான் ஒரு பலசாலியா இருக்கட்டும், அல்லேலூயா, என்ன ஒரு பலசாலியா இருக்கட்டும், அவனால நிற்க முடியாது. அந்த புயல் காற்றில் அடிக்கப்பட்டு போய் விடுவான், அந்த சுனாமியிலே அவன் நொறுக்கப்பட்டு போய் விடுவான், அந்த அலையின் மத்தியிலே அவன் அடிக்கப்பட்டு போய் விடுவான். அவன் என்னதான் ஒரு பலசாலியா இருந்தாலும், ஆனால் தேவன் தருகிற பலனை வைத்து நீ சுனாமியை எதிர்த்து நீ செல்லலாம். அல்லேலூயா. நீ காற்று அடிக்கிற எதிர்காற்றுக்கு முன்பாக நீ நடந்து செல்லலாம். நீ கோணனால வழிகளில் நீ நடந்து போகலாம். ஆண்டவர் உனக்கு தருகிற பலன் எல்லாவற்றையும் நுகங்களை முறியடிக்கிற பலன். அல்லேலூயா. சத்துருவானவன் எதிரே வரும் பொழுது அது எல்லாவற்றையும் உடைத்தெறிகிற பலனை ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த எந்த பலத்தை வைத்து நாம் போராடி கொண்டு இருக்கிறோம்? இந்த நாட்களிலே சத்துருவை எதிர்த்து எந்த பலனை வைத்து நாம் போராடி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய சுய பலத்தை வைத்துக் கொண்டா, தேவனுடைய பலனை வைத்து நாம் போராடி கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவனுடைய பலன் இருக்கிறதா? நான் தேவனுடைய பலனை வைத்துதான் நான் போராடி கொண்டு இருக்கிறேனா? தேவனுடைய பலனை வைத்துதான் நான் எதிரியை முறியடிக்கிறேனா? இல்ல என் சுய பலத்தை வைத்துதான் நான் போராடி கொண்டு இருக்கிறேனா? நான் எரிகோ மதிலை நான் நொறுக்கி கொண்டுதான் இருக்கிறேன், ஆனா எரிகோ மதில் விழுகிற மாட்டேங்கிடுது. எனக்கு எரிகோ போன்றதான பிரச்சனைகள் முன்பாகத்தான் இருக்கிறது. நான் என் பலத்தை வைத்து நான் சாதிக்க நினைக்கிறேன், என்னால முடியவில்லை. அநேக பிரச்சனைகள் நமக்கு முன்பாக நிற்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பலன் நம்ம கிட்ட இருக்குதான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ பலன் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது எரிகோ போன்றதான பிரச்சனைகள் உனக்கு முன்பாக இருந்தாலும் அதை சுக்குநூறாக மாற்ற என் தேவனால கூடும். மனிதனால் கூடாதது என் தேவனால எல்லாமே கூடும். அல்லேலூயா. அப்போ மனிதன் தருகிற பலன், மனிதன் வைத்திருக்கிற பலனை விட தேவன் தருகிற பலன் தான் பெரிசு. அல்லேலூயா. மனிதன் தருகிற பலனை வைத்து நாம் இந்த உலகத்திலே சில காரியங்களை நாம் செய்யலாம். ஒருவேளை பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள், பெரிய கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணலாம், ஆனால் அவர்களால் நிலைத்து நிற்க முடியாது. தேவனுடைய பலன் வரும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பலசாலிகளாய் மாறுவார்கள், எதிரிகளை எளிதிலே தோற்கடிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிறது, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும்
சமரியாவிலும் பூமியின் கடையாந்திரமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. முதலாவது பலன் அடைய வேண்டும். நீ தேவனுடைய பலன் அடைந்தால் தான் நீ அநேக இடத்துல போய் சாட்சி சொல்ல முடியும். தேவனுடைய பலன் இல்லாமல் அநேக இடத்துல போய் சொல்லும் பொழுது அந்த இதுல ஒரு பலன் இருக்காது. முதலாவது நீங்கள் பலன் அடைந்து அதுக்கப்புறம் தான் நீங்க போய் ஊருக்கு போங்க, காண்பிக்கப்படுகிற தேசத்துக்கு போங்க, அவர் சொல்லப்படுகிற தேசத்துக்கு போய் சாட்சியை சொல்லுங்க. முதலாவது நம்ம பலத்தை வைத்துக்கொண்டு, நம்முடைய பலத்தை வைத்துக்கொண்டு நம்ம செய்துட்டு பின்பாக தேவனுடைய பலனை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு நடக்கவில்லையே, ஆண்டவரே இந்த காரியம் என்னால முடிக்கவில்லையே, எனக்கு பலனை தாங்கன்னு கேட்கிறோம். இல்லையா? ஆனா வசனம் சொல்லுகிறது நீங்க முதலாவது என்ன பண்ணணுமா? பலன் அடைய வேண்டுமா. நீங்கள் பலன் அடைந்து அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம். அப்போ நமக்கு இன்னைக்கு பலன் இல்லைன்னா நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பலன் இல்லை, ஆண்டவரே நான் பலனில குன்றி போயிருக்கிறேன், எனக்கு உங்களுடைய பலன் எனக்கு தேவை. அல்லேலூயா. தேவனுடைய பலன் இல்லாம நம்ம செய்யற காரியம் எல்லாமே தோற்று போயிருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து நாம் தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு இருக்கிற பலன் நான் சுய பலத்தினால் செய்து இருக்கிறேன், என் சுய பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் செய்து இருக்கிறேன். ஆனா உம்முடைய பலத்தை வைத்து இன்றைய நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. என் ஊழியமா இருந்தாலும் சரி, என்னுடைய வேலையா இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தேவனுடைய பலன் நமக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 4:5 சொல்லப்படுகிறது. இங்கே ஒருவருடைய பலன் எங்க இருக்கிறது? மனோவாவின் மனைவியிடத்துல தேவதூதன் வந்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறக்கப்பட போகிறான். எனக்கு குமாரனா? எனக்கு பிள்ளை பிறக்காது என்று நான் இருக்கிறேனே. தேவதூதன் சொல்றான், இல்ல உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான். அதற்கு நீ இப்படி எல்லாம் செய்யணும். என்ன செய்யணும்? நீ மதுபானம் குடிக்க கூடாது, திராட்சரசம் குடிக்க கூடாது, தீட்டாய் இருக்கத்தக்கதான காரியத்தை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நீ புசிக்கலாகாது. எங்க ஒரு பெண்ணை பார்த்து தேவதூதன் வந்து சொல்றான், நீ என்ன பண்ணக்கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது. எக்காரணத்துக்கு கொண்டா ஒரு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி இருந்தா கொஞ்சம் வைனை கொஞ்சம் ஊத்தி கொடுப்பாங்க, சில ஃபங்க்ஷன் சொல்லி சில காரியத்தை கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் சரி, எதையுமே நீ என்ன பண்ணிடாத, தொட்டுடாத, அறவே நீ சாப்பிடாத, மதுபானத்தையும் குடிக்காத, திராட்சரசத்தையும் குடிக்காத. அவனுடைய கணவனார் இடத்துல சொல்லல, அவனுடைய மனைவி இடத்துல தேவதூதன் வந்து சொல்லுகிறான். அவங்க போய் சொல்றாங்க, மனோவா இடத்துல சொல்றாங்க, ஐயா இப்படி தேவதூதன் வந்து சொன்னா எனக்கு குழந்தை பிறக்க போகிறது. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. குழந்தை பிறக்காது என்று ஒருவேளை டாக்டர் சொல்லலாம், இவர்களுக்கு குழந்தையே பிறக்காது என்று உலக மனிதர்கள் முத்திரை போடலாம். ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரு பதிலிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய பலன் இருக்கு. அல்லேலூயா. உலகம் சொல்லுகிற பதில் வேற, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இல்ல என்னால முடியும். உலகம் சொல்லும், இல்ல இவளால் இவன் மலடியா இருக்கிறா, இவளுக்கு குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லி உலகம் ஒரு முத்திரை போட்டிருக்கலாம். இல்ல ஆண்டவர் சொல்றார், இல்ல இவள் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகள், இவள் என்னுடைய மகள், இவளுக்கு நான் குழந்தையை கொடுக்க போகிறேன். அதுவும் அந்த குழந்தை விசேஷித்தமான ஒரு குழந்தை. அல்லேலூயா. அதே போல அந்த குழந்தை பிறந்த பிறகு அவனை என்ன பண்ணக்கூடாதான், முடியே வெட்டக்கூடாது, கத்திரிக்க கூடாது என்று சொல்லி சவரன் கத்தி அவன் தலையிலே படக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையும் ஆண்டவர் என்ன பண்ற, தேவதூதர் மூலமாக அவர்களிடத்தை சொல்லுகிறார்கள். அப்போ சிம்சோனுடைய பலன் அவனுடைய தலைமுடியிலே இருந்தது. அதனால எல்லாருமே தலைமுடியை வளர்க்கணும்னு இல்ல. அதனால ஐயோ எனக்கும் பலன் வரணும், நானும் முடிய இவ்வளவு பெருசா நான் வளர்த்துக்கிறேன் இல்ல. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரணத்துல ஆண்டவர் பலனை தருகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையில அவனு தலைமுடியில பலன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சில வேளை சிலருக்கு கையில பலனை தரலாம், சிலருடைய வாழ்க்கையில இருதயத்துல பலனை தரலாம், சிலருக்கு ஞானத்துல ஒரு பலனை தரலாம். வித்தியாசமா நம்ம நினைக்க வேண்டும். அவனை அப்படி ஆசீர்வதித்தானா என்னையும் இப்படியே ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. சொல்றாங்க, யாக்கோபை போல நான் என்ன பண்ணுவேன், போராடுவேன். ஆமா, தேவனோடு அவன் போராடினாங்க. ஆனா அவனுடைய கால் சுலுக்கிட்டு, அந்த காரியம் எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல. அவன் போராடி பலனை பெற்றுக்கொண்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் தேவனோடு போராடினாலே நமக்கு பிரச்சனை. தேவனோடு போராடக்கூடாதுங்க, தேவனோடு போராட முடியாதுங்க. அல்லேலூயா.
தேவனுக்கு தெரியும் உனக்கு என்றைக்கு ஆசீர்வாதம் வேண்டும், என்றைக்கு நீ உபத்திரவத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நீ உபத்திரவத்தின் பாடுக்குள்ளாக நீ கடந்து செல்லுகிறாயா, ஆண்டவருக்கு தெரியுங்க. நீ உபத்திரவத்தை எவ்வளவு நாள் நீ தாங்கிப்ப, உனக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதான்னு தெரிஞ்சுதான் உனக்கு உபத்திரவத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த பலன் இருக்கிறதா என்று தெரிந்தால் தான் உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். யோபுனுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்க என்று சொன்னீங்கன்னா, யோபு எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய சரீரம் முழுவதும் வியாதிப்பட்டது. அவன் ஓடை ஏற்றி சொரன்ற நிலைமையில வந்துடுச்சு. எல்லாரும் அவனை கேவலமா பார்த்தாங்க. எல்லாரும் அவனை என்ன பண்ணாங்க, ஒரு மாதிரியா அவனை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அவனுக்கு தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்தார். அவன் சகித்துக் கொள்ளத்தக்க ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இயேசு பட்டதான அடிகளை போல இந்த உலகத்தில் யாராலும் பட முடியாதுங்க. இயேசு நமக்காக மரித்தது போல இந்த உலகத்தில் யாராலும் மரிக்க முடியாது. இயேசுவுக்கு தாங்குவதற்கு ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்தாருங்க. அது நமக்காக பாடுபடும்படியான ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு உபத்திரம் வருகிறது, நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, நமக்கு ஒரு வேதனை வருகிறது என்று சொல்லும் பொழுது நாம் அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதான பலன் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டுதான் ஆண்டவர் அதை நமக்கு அனுமதிப்பார். சத்ருவானவன் ஆண்டவருடைய அனுவாதம் இல்லாம நம்மளை தொட முடியாது. அப்பேற்பட்டதான பலன் நமக்கு தேவை. அல்லேலூயா. இங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவனுடைய தலைமுடியினாலே அவனுக்கு பலன், அவனுக்கு என்ன இருக்குதான், தலைமுடியில இருக்குது. அப்ப தலைமுடியை வெட்டிட்டானா முடிஞ்சு போச்சு. அவனுடைய பலன் என்ன பண்ணிடும், இல்லாமல் போய்விடும். இதற்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவனை எப்படியாவது பலன் இல்லாமல் ஆக்கிடணும். அல்லேலூயா. இவனுக்கு எப்படியாவது பலன் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி சில சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். சிலர் அவர் மேலே வைத்திருக்கிறதான பொறாமை நிமித்தமாக, இவன் என்ன அவ்வளவு பெரிய பலசாலியா, இவன் என்ன தேவன் கொடுத்த பிள்ளையா, இவன் என்ன தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா, இவன் நான் இங்க ஊழியம் செய்கிறேன், எங்க வந்து ஒரு சின்ன ஒரு சபையை வச்சுட்டு இவன் ஊழியம் தொடங்க வந்துட்டானே, இவன் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ளாக பேச தொடங்கி விட்டார்கள். அல்லேலூயா. ஒருவர் உன்னை குறித்து தவறாக பேசுகிறார் என்று சொன்னால் நீ வளரப்போகிறேன் என்று அர்த்தம். ஒருவன் உன்னை குறித்து குறை சொல்லுகிறார் என்று சொன்னால் நீ மேல் மேலும் நீ வளரப்போகிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. நம்மளை தவறாய் பேசுவார்கள், உன்னை குறித்து வேதனைப்படும் காரியங்கள் சொல்லுவார்கள், அதை குறித்து நீ கவலைப்படாத, நீ வளர போகிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. சாத்தானுக்கு பிடிக்காதுங்க, நீ நல்லா இருக்கிறது பிடிக்காது. சில நேரத்தில் உன்னை சோர்ந்து போகும்படியான காரியங்கள் காதுகளிலே நீ கேட்கப்படலாம், நீ பார்க்கிறதுல நீ பார்க்கலாம், அதை குறித்து நீ கவலைப்படாத. ஆண்டவர் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் என்று நினைத்துக்கொள். யோபு அப்படிதான் பலவீனமாய் இருந்தான், அவனே பலன் இல்லாமல் இருந்தான். அல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு திருப்பி இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்தாருங்க. அவன் தாங்கிக் கொள்ளத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது அவனுடைய சொந்த மகன் அவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆண்டவர் தாவீதுடைய மகனை அடித்தார். அவன் சொல்றான், என்னுடைய பாவத்தினால தானே என்னுடைய மகன் மரித்து விட்டானே, நான் இவ்வளவு நாள் உபவாசம் இருக்கிறேன். 7வது நாள் அவனை மரிக்கிறான். இவ்வளவு நாள் நான் உபவாசம் இருக்கிறேனே, இவ்வளவு நாள் நான் காத்து கொண்டு இருக்கிறேனே. அல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். சிக்லாவிலே நடக்கிறதான காரியம் தெரியும். சிக்லாவிலே எல்லாரும் வந்து கொள்ளை அடித்து கொண்டு போய்விட்டார்கள். கொள்ளை அடித்து போய்விட்டார்கள். மனைவி, பிள்ளைகள், சொந்தக்காரங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளை அடித்து போய்விட்டார்கள், எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அவனுக்கு அழுவதற்கு கூட பலன் இல்லையாங்க. எல்லா பலனையும் அவன் என்ன பண்ணிவிட்டான், இழந்து விட்டான். அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் சொல்றான், நான் கர்த்தருக்குள்ளாக தன்னை அவன் திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா.
கர்த்தருக்குள்ளாக அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு எத்தனை பேரால திடப்படுத்த முடியும்? இயேசுவின் வார்த்தை உங்களை எத்தனை பேரால தேற்றிக் கொள்ள முடியும்? இன்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, விடுதலை நிச்சயமா இருக்கிறது, வெற்றி நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேரால நம்ம தேற்றிக் கொள்ள முடியும்? உலக மனிதர்கள் நம்மை குறித்து ஏளனமாய் பேசலாம். ஒருவேளை நீ நன்றாக வாழ மாட்டே, நீ மரித்து விடுவாய், இல்லனா நீ சோதனைக்குள்ள போயிருக்கிற, இல்லனா நீ பாவம் செஞ்சனாலதான் இப்படி, ஒருவேளை உன்னுடைய மனைவினாலதான் நீ இப்படி, ஒருவேளை உன்னுடைய பிள்ளை தான் இப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்லி என்ன பண்ணுவாங்க? நம்மளை தாழ்த்த நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. தாழ்த்துகிறவர்கள் மத்தியிலே உன்னை உயர்த்தும்படியாக ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு வருகிறது. தாழ்த்துகிறவருடைய மத்தியிலே உன்னுடைய உயர்த்தும்படியாக ஆண்டவர் ஆவலா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமான ஜனமே, வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு பெலன் எங்கிருந்து வருகிறது? சிம்சோனுடைய பெலன் அவனுடைய தலைமுடியில இருந்தது. தேவனுடைய பெலனை வைத்ததான சிம்சோன் அந்த கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சாதாரண ஒரு எலும்பு துண்டை வைத்து 1000 பேரை கொல்லுவதற்கு ஆண்டவருடைய பெலன் இருந்தாதாங்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அதே ஒரு தாடை எலும்பு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதே தாடை எலும்பு எடுத்துட்டு ஒரு 1000 பேர் வராங்க வைங்க, நீங்க போய் சண்டை போட முடியாதுங்க. ஒரு 2 பேர் அடிப்பீங்க, அதுக்குள்ள 4வது ஆள் நம்மள என்ன பண்ணிடுவான்? அட்டாக் பண்ணிடுவான். அதற்குரிய பெலனை ஆண்டவர் நமக்கு தரணும். அல்லேலூயா. பெலன் நமக்கு ஆண்டவருடைய பெலன் இருந்தாதாங்க அதை செய்ய முடியும். தேவன் தந்ததான பெலனை வைத்து சிம்சோன் இங்க செய்யும் பொழுது மற்றவர்கள் இவனுடைய பெலனை குறைக்க வேண்டும், பெலனை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க? தெலீலாளோடு சிம்சோன் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்றாங்க, மா இந்த மாதிரி அவனுடைய ரகசியத்தை நீ தெரிந்து கொள். எப்படி அவனுக்கு பெலன் வருகிறது, எப்படி பண்ணா அவன் பெலன் இல்லாம போய் விடுவான். லேலுயா. சத்ருவானவனுக்கு நம்ம மேல இருக்கிற கண் என்னன்னா, இவன் பலசாலி ஆயிடக்கூடாது. லேலுயா. இவன் ஒரு நல்லவனா ஆயிடக்கூடாது, இவன் ஒரு பெரிய ஆளா ஆயிடக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்களே நல்லா சிரிச்சு பேசுவாங்க. லேலுயா. சோத்திரம் பிரதர் தான் சொல்லுவாங்க, ஆனா பின்னாடி போய் நமக்கென்று பிரச்சனைகளை கொடுப்பாங்க. லேலுயா. இன்னைக்கு சிரிச்சு பேசுறவங்கள தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். அவங்க தான் நமக்கு எதிரியா இருப்பாங்க, அவங்க தான் நமக்கு பழி சொல்றவங்களா இருப்பாங்க, அவங்க தான் நம்மளை குறித்து தவறாய் பேசுகிறவர்களா இருப்பார்கள். சத்ருவானவனுக்கு நாம் நன்றாய் இருப்பது பிடிக்காது. லேலுயா. நம்ம வளர்றோம்ன்றது அவனுக்கு தெரியாது. அதாவது சொன்ன மாதிரி நம்ம குறித்து தவறாய் பேசப்படுகிறார்களா, நாம் வளருகிறோம் என்ற அர்த்தம். நம்மை குறித்து குறை சொல்லுகிறார்களா, நாம் வளருகிறோம் என்ற அர்த்தம். சத்ருவானவனுக்கு நாம் வளருகிறது பிடிக்காது. சத்ருவானவனுக்கு நாம் ஆண்டவரோடு இருப்பது பிடிக்காது. சத்ருவானவனுக்கு நாம் ஆண்டவரோடு உறவாடுவது பிடிக்காது. சத்ருவானவனுக்கு நாம் சபைக்கு செல்வது பிடிக்காது. சத்ருவானவனுக்கு நாம் ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணுவது பிடிக்காது. சத்ருவானவன் நாம் ஆண்டவரை ஆராதிப்பது அவனுக்கு பிடிக்காத காரியம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு ஒரு பலனை தருகிறார். ஆண்டவர் தருகிற பலனை வைத்துதான் நம்ம எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் தருகிற பலனை வைத்துதான் முன்னேற முடியும். அல்லேலூயா. தேவன் தருகிற பலன் இன்றைக்கு பரிபூர்ணமாய் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாரும் தீர்மானிச்சு, அப்படி சிம்சோனால இவ்வளவு பலசாலியா இருக்க முடியுது. நானும் என்னுடைய மகனை நான் ஜிம்முக்கு அனுப்புனேனே, நானும் என்னுடைய மகனை போருக்கு அனுப்புனேனே, நானும் என்னுடைய மகனை வில்வித்தைக்கு அனுப்புனேனே, நானும் என்னுடைய மகனை நான் அந்த சாகசம் செய்வதற்காக அனுப்புனேனே, ஆனா என்னுடைய மகனால பலம் பெற முடியவில்லையே, எப்படி சிம்சோனால மட்டும் முடிகிறது? அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக இங்க தெலீலாள் போன்றதான சத்ரு இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல வருகலாம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அப்படிதான் வந்தது. மயக்கும்படியாக அவனிடத்திலிருந்து ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக, அவனிடத்தில் இருக்கிற பெலன் எப்படி வருகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அவனிடத்துல கேட்கிறாங்க. அவன் சொல்றான், ஒரு வாட்டி சொல்லுகிறான், நீ என்ன பண்ணு, என்ன கயிறுனால நீ கட்டி போட்டினா இப்படி ஆயிடலாம், இந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சினா இப்படி ஆயிடலாம்னு சொல்லி 2-3 வாட்டி தவறான காரியத்தை சொல்லி அவனுக்கு சொல்றான். அதையும் செய்யறாங்க. அல்லேலூயா. பெலிஸ்தரின் அதிபதிகள்லாம் வந்து கேட்கறாங்க. அப்போ தெலீலாள் சொல்றான், ஆமா இந்த கயிறுனால அவனை கட்டி போட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவானா, பலன் இழந்துருவானா. அதே போல செய்து பார்க்கிறார்கள். அவன் தூங்கும் பொழுது செய்து பார்க்கிறாங்க. அவன் எல்லாவற்றையும் உடைத்து எறிகிறான். அல்லேலூயா. கடைசியாக அவன் சொல்லும் பொழுது அவன் தலைமுடியை வெட்டுகிறார்கள். அல்லேலூயா. வெட்டும் பொழுது
அவனை பிடித்து செல்லுகிறார்கள். பலன் இழந்து விட்டான், பலனை இழந்து விட்டான். ஒருவேளை நாம் ஒரு பலசாலியா இருந்திருக்கலாம், முன்பாக நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்திருக்கலாம், தேவனுடைய பலன் நமக்கு இருந்திருக்கலாம். இப்பொழுது தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல இல்ல. முன்னாடி நாம வைராக்கியமா தான் இருந்தோம், வைராக்கியமாக ஊழியம் செய்தோம், வைராக்கியமாக நாம் சபையை நடத்தினோம், வைராக்கியமாக நாம் எல்லாவற்றையும் செய்தோம். ஆனால் இப்போ அந்த பலன் இல்ல. முன்பாக இருந்ததான பலன் இப்ப இல்ல. நம்மளால செயல்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் நாம் எங்கேயோ ஒரு தவறை செய்து விட்டோம். சிம்சோன் எப்படி அவனுடைய முடியை இழந்தானோ அதே போல தேவனுடைய வல்லமையை நாம் இழந்து விட்டோம். தேவனுடைய ஆவி நம்ம இடத்துல இல்ல. பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய பலனை இழந்து இருக்கலாம், வேதனை நிமித்தமாக நம்முடைய பலனை இழந்து இருக்கலாம். ஆண்டவர் தருகிற பலனை வைத்து நாம் இன்றைக்கு பலன் பெற போகிறோம். அல்லேலூயா. சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி திரிகிறதான இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் தருகிற பலனை வைத்து நாம் இன்றைக்கு பலன் அடைய போகிறோம். அல்லேலூயா. எலியா சூறைச்செடியில இருக்கும் பொழுது தேவதூதன் ஆகாரத்தை எடுத்து வந்து கொடுத்து, அப்பா நீ இதை புசி சாப்பிடு, நான் நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், அதை சாப்பிட்டு 40 நாட்கள் அவன் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதற்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆகாரம் இல்லாமல் இருக்கிறீர்களா, பசியாய் இருக்கிறீர்களா, இன்றைக்கு தேவ தூதர்கள் உங்களுடைய வீட்டிலே வந்து ஆகாரத்தை நிரப்பும்படியாய் வருகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பலன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரை கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா. முதல்ல சொல்லுற, கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். யாக்கோபு அப்படிதான் போராடினா, ஆண்டவரே எனக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தால் ஒளியே நான் என்ன பண்ண மாட்டோமே, விட மாட்டேன். தேவரோடும் மனிதரோடும் தேவரோடும் அவன் என்ன பண்ணானா, சண்டை போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை அவன் ஆசீர்வாதம் கிடைத்து இருக்கலாம், ஆனால் அவனுடைய கால் சுலுக்கிற்று. ஆதியாகமம் 32:30 சொல்லுகிறது, நான் தப்பி பிழைத்தேன், நான் செத்திருப்பையா, நான் செத்திருப்பேன், நான் தப்பி பிழைத்து விட்டேன், நான் ஆண்டவரோடு போராடினேன், என் பலத்தை நான் காண்பித்தேன், ஆண்டவர் எனக்கு தண்டனையை கொடுத்தார், என் கால்கள் சுலுக்கிட்டு நான் இப்ப நொண்டி நொண்டி நடக்கிறேன். இப்ப யாராவது பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இவன் அவன் கூட போராடன தெரியுமா, இவன் அந்த பாவம் செஞ்சான் தெரியுமா, இவன் இந்த காரியத்தை செய்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பட்டம் சூட்டுவதற்காக சத்ருவானவன் நினைக்கிறான். நம்மளுடைய பிரச்சனை யாருன்னா எதிரி சாத்தான் தான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு போராட தேவையில்லை. சத்ருவை எளிதிலே நீ தோற்றினா போதும், ஆண்டவருடைய பலன் நமக்கு இருந்தாலே போதும், தேவ ஆவி நம்ம இடத்துல இருந்தாலே போதும், தேவனுடைய வல்லமை நம்ம இடத்துல இருந்தாலே போதும், ஆசீர்வாதம் கடந்து வரும். அல்லேலூயா. நம்ம போராட தேவையில்லைங்க, நம்ம சண்டை போட தேவையில்லை, ஆண்டவரோடு நம்ம போய் போராட தேவையில்லை, நம்முடைய பலத்தை ஆண்டவரிடத்துல காட்ட தேவையில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாரோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? சாத்தானோடு போராடி கொண்டிருக்கிறோமா, இல்ல தேவனோடு போராடி கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம சாத்தானோடு போராடுவதை விட்டுட்டு தேவனோடு போராடி கொண்டிருக்கிறோம். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்தாருங்க, கோலியாத்தை கொல்லுவதற்கு. யாருமே அறியாது இருந்ததான தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பலனை கொடுத்தார். இன்றைக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பலனை தரப்போகிறார். இன்றைக்கு நீங்க பலன் இல்லாம குன்றி போயிருக்கிறீர்களா, பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரே எனக்கு பலன் இல்லாத ஒரு நிலைமை, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், நான் வேதனையில இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஒரு புதிய பலன் வரப்போகிறது. தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க. நீங்க போராடுவது எனக்கு எதிராய் நிற்கிற சத்ருவை நினைத்து நாம் போராட வேண்டும். நம் மனிதர்களை நாம் எதிர்த்து போராடுகிறோம், அவனுக்கு பின்பாக செயல்படுகிறதான சத்ருவை நினைத்து போராடுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஜீவனுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலன் இல்லாமல் குன்றி போய் இருக்கிறதான ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பலன் இல்லாமல் ஆண்டவரே ஏங்கி கொண்டு இருக்கிறதான ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில முன்னேற முடியவில்லையே, முன்னேறக்கூடாதபடி வைத்திருக்கிறதான கட்டுகள், எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். பலன் இல்லாத நிலைமை எல்லாம் மாறுவதாக, தேவனுடைய பலன் நாங்கள் பெறுவதாக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் தானே செபித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக ஆண்டவரே பலன் கடந்து வருவதாக.
ஆண்டவரே, தேவனுடைய பலனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதான ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திற்குள்ளாக தேவனுடைய ஆவி கடந்து வரட்டும் கர்த்தாவே. பழைய பலன் ஆண்டவரே, பழைய ஆவிக்குரிய நிலைமை, தேவன் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை, பழைய அனுபவங்கள் ஆண்டவரே, நாங்கள் தேவனோடு உறவாடுவதை நிறுத்தி விடுகிறார்கள் அநேகர். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறதோடு நிறுத்தி விடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்மோடு உறவாட வேண்டும். உம்மோடு நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் நேசிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க வேண்டும். எங்களுக்கு பலன் தேவை ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, இவர்களுக்கு பலனை தந்து நீ வழி நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். காத்துக்களை பலப்படுத்தி இயேசு முடிஞ்ச வைக்க நல்ல பிதாவே, ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்ததான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பலனுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.